ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் மேலுமே ஒரு தலைவலி இப்போதைக்கு வந்திருக்குன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் இருந்தார். டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் போன முறை வந்து பாலை வந்து டெம்பர் பண்ணிட்டாருன்னு சொல்கிறதுக்காக அவர் வந்து போன முறை வந்து ஐபிஎல் போட்டிகளில் வந்து அவர் பங்கேற்கல. அவருக்கு பதிலாக கேன் வில்லியம்சன் வந்து கேப்டன்ஷிப்பை பண்ணார். ஒரு அருமையான ஒரு கேப்டனாக வந்து ஃபைனல் போட்டி வரைக்கும் அந்த அணியை எடுத்துகிட்டு வந்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வெற்றி பெற்றாலும் கூட சென்னை சூப்பர் கிங்ஸை தவிர மற்ற எல்லா போட்டிகளும் ஒரு மிக சிறப்பான ஒரு அணியாக உருவாக்குறதுல கண்டிப்பாக கேன் வில்லியம்சனுடைய பங்கு அதிகமாக இருக்குன்னே சொல்ல முடியும். இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேன் வில்லியம்சன் வந்து இப்போதைக்கு நடைபெற்றிருக்க பங்களாதேஷுக்கும் அதே மாதிரி நியூசிலாந்துக்கும் இடையிலான டெஸ்ட் போட்டியில் வந்து விளையாட்டு வராரு. இதில் வந்து ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தோள்பட்டையில் வந்து காயம் ஏற்பட்டது ஃபீல்டிங் பண்ணும்போது. இது வந்து காயம் அதிக அளவில் இல்லைனாலும் கூட இப்போதைக்கு அவரை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எம்ஆர்ஐயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில போட்டிகளை வந்து அவர் விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அதனால அடுத்த டெஸ்ட் போட்டியும் அவரால் விளையாட முடியாது. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா காயம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அவர் வந்து ஐபிஎல் போட்டிகளில் விளையாடுவார்ன்ற மாதிரி சொல்லப்படுது. 23ஆம் தேதியிலேருந்து ஐபிஎல் போட்டிகள் ஸ்டார்ட் ஆக போகுது. இதனால வந்து அவர் அணியில் இல்லைன்னா அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் கேன் வில்லியம்சன் எந்த அளவுக்கு முக்கியம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.